இன்றைய அறிவியல் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கிற 5வது பாடம் செல் அப்படிங்கிற பாடம். இந்த பாடத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம். புக் பேக் கொஷினையும் பார்த்துடலாம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியமான பாடங்க. ஏன்னா இதில் கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உயிரினத்துடைய அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா செல். செல் தான் ஒரு உயிரினத்தின் அடிப்படை அழகாகவும் செயலழகாகவும் இருக்குது. இந்த செல்லை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற இங்கிலாந்து நாட்டுக்காரர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ செல்லை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா செல்லை மேலோட்டமாக பார்க்கணும் அப்படின்னா கூட்டு நுண்ணோக்கி மூலமாக பார்க்கலாம். ஆனால் இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி யூஸ் பண்ணி செல்லை இன்டெப்த்தாக நம்மளால் பார்க்க முடியுங்க. அடுத்தது இந்த ராபர்ட் ஹூக் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்ன புத்தகம்னா மைக்ரோகிராஃபியா அப்படிங்கிற புத்தகம். எப்பன்னு பார்த்தா 1665 எழுதியிருக்காருங்க. இந்த புத்தகத்தில் தான் செல் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியிருக்காரு. செல் அப்படிங்கிற வார்த்தையை அவர் எங்கிருந்து எடுத்திருக்காருன்னு பார்த்தா லத்தீன் மொழியிலேருந்து எடுத்திருக்காரு. லத்தீன் மொழியில் செல்லுலா அப்படின்னா சிறிய அறைன்னு அர்த்தம். ஸோ இவர் சிறிய அறை அப்படிங்கிற பொருள் வர்ற மாதிரி செல் அப்படின்னு பேர் வச்சிட்டாருங்க. ஒரு செல்லை பொறுத்த வரைக்கும் செல்லில் 3 முக்கியமான அமைப்பு இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தா செல்லை சுற்றி காணப்படக்கூடிய வெளிச்சவ்வு செல் சவ்வு, செல்லுக்குள்ளே இருக்கிற திரவநிலை சைட்டோபிளாசம், அதுக்குள்ளே இருக்கிற உட்கரு. ஒரு முட்டையை உதாரணமாக சொல்லலாங்க. முட்டைக்கு வெளியே ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடு தான் செல் சவ்வு. சென்டரில் கூழ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதான் சைட்டோபிளாசம். உள்ளே கரு இருக்குது பார்த்தீங்களா, அதான் உட்கரு. இந்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியம் பார்ப்போம். அடுத்து செல்லின் அளவு. செல்லோட அளவு எல்லா செல்லுமே ஒரே மாதிரி இருக்குமானா கேட்டால் கிடையாது. செல்லோட அளவு டிஃப்ரென்ஸ் ஆகும். செல்லோட அளவு மைக்ரோமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வேறுபடும். ஒவ்வொரு உயிரினத்துலேயும் செல்லுடைய அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைக்ரோமீட்டர்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒரு மீட்டரில் 1000ல் ஒரு பகுதி தான் மைக்ரோமீட்டர். ஒரு மீட்டரை எடுத்து 1000 பிரிச்சுட்டு அதில் ஒரு பகுதியை எடுத்தால் அதுதான் மைக்ரோமீட்டர். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மிகப்பெரிய செல், மிகச்சிறிய செல்லை கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய செல் அப்படின்னு பார்த்தா பாக்டீரியாவுடைய செல்லு. இதோடைய சைஸு 0.1 முதல் 0.5 மைக்ரோமீட்டர்கள். சரிங்களா, மைக்ரோமீட்டர் தான் பாக்டீரியாவுடைய செல்லு. அதுவே பெரிய செல் அப்படின்னு பார்த்தா நெருப்புக்கோழியின் முட்டை. இது 170 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டது. அடுத்தது மனித உடம்பில் இருக்கிற மிக நீளமான செல் எதுன்னு பார்த்தா நரம்பு செல். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியம். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க. செல்லுடைய வடிவம். வடிவத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செல்லுடைய வடிவம் இருக்குங்க. அடுத்தது செல்லுடைய எண்ணிக்கை. செல்லுடைய எண்ணிக்கை எல்லா உயிரினத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குறிப்பாக இங்கே நம்ம ஒரு செல் உயிரிகளை மட்டும் பார்ப்போம். பாக்டீரியா, அமீபா, கிளாபிடமோனஸ், ஈஸ்ட் இதெல்லாம் ஒரு செல் உயிரிக்கு எடுத்துக்காட்டு. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மனித உடம்புல தோராயமாக எத்தனை செல் இருக்குதுன்னு பார்த்தா 3.7 × 10⁻13. எவ்வளோ இருக்குதுங்க? 3.7 × 10⁻13 செல்கள் மனித உடம்புல இருக்குங்களா. அடுத்தது செல்லின் வகைகள். செல்லை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக பிரிக்கலாங்க. புரோகேரியட்டிக், யுகேரியட்டிக். புரோகேரியட்டிக் என்பது ஆரம்பத்தில் உருவான செல். யுகேரியட்டிக் என்பது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு இப்போ வந்த புதுமையான செல். நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல பார்க்குறது புரோகேரியட்டிக் செல். புரோகேரியட்டிக் செல் என்பது இந்த பூமியில் முதல்ல உருவான செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய விட்டம் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. மைக்ரோமீட்டரில் தான் இதோடைய விட்டம் இருக்கும். இந்த புரோகேரியட்டிக் செல்லை எடுத்து பார்த்தா தெளிவான உட்கரு இருக்காது. இந்த உட்கருவை நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது புரோகேரியட்டிக் செல்லில் உட்கருவை நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த புரோகேரியட்டிக் செல்லில் செல் நுண்ணுறுப்புகள் இருக்காது. பார்த்தா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் புரோகேரியட்டிக் செல். எடுத்துக்காட்டு எசரிசியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியா செல்லை சொல்லலாம். அடுத்தது யுகேரியட்டிக் செல். யுகேரியட்டிக் செல்லை பொறுத்த வரைக்கும் இது தெளிவான உட்கரு இருக்குங்க. தெளிவான உட்கரு, தெளிவான செல் நுண்ணுறுப்புகள் இருக்குங்க. தாவர செல், விலங்கு செல், பூஞ்சைகள், ஆல்காக்கள் எல்லாமே இந்த யுகேரியட்டிக் அப்படிங்கிற டைப்பில் வருதுங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. புரோகேரியட்டிக் செல்லுக்கும் யுகேரியட்டிக் செல்லுக்கும் இப்படி இருக்கிற டிஃப்ரென்ஸை கொடுத்துருக்காங்க பார்ப்போம். புரோகேரியட்டிக் செல்லை பொறுத்த வரைக்கும் இதோடைய விட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1 முதல் 2 மைக்ரான் கொண்டிருக்கும். இது யுகேரியட்டிக் செல்லை பொறுத்த வரைக்கும் 10 முதல் 100 மைக்ரான் விட்டம் கொண்டதாக இருக்கும். அடுத்தது புரோகேரியட்டிக் செல்லில் செல் நுண்ணுறுப்புகள் இருக்காது. அதுவே யுகேரியட்டிக்னால் இருக்கும். புரோகேரியட்டில் தெளிவான உட்கரு இருக்காது. இதில் தெளிவான உட்கரு இருக்கும். இதில் நியூக்ளியோலஸ் இருக்காது. இதில் நியூக்ளியோலஸ் இருக்குங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, முக்கியம். அடுத்தது தாவர செல், விலங்கு செல்லை கொடுத்துருக்காங்க. தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா 2-3 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தா தாவர செல்லில் பச்சையம் இருக்கும். அதனால தான்
அது தன்னைத்தானே உணவு தயாரிச்சுக்குது. அடுத்து தாவர செல்லில் செல் சுவர் இருக்கும். செல் சுவர் இருக்கிறதுனால தான் அது ரொம்ப கடினமாக இருக்குது. தாவர செல்லில் சென்ட்ரியோல் இருக்காது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது விலங்கு செல். விலங்கு செல்லை பொறுத்த வரைக்கும் விலங்கு செல்லையும் நுண்குமிழி இருக்கும், தாவர செல்லையும் நுண்குமிழி இருக்கும். ஆனால் விலங்கு செல்லில் நுண்குமிழிகள் சிறிதாக இருக்குங்க. விலங்கு செல்லில் சென்ட்ரியோல்கள் இருக்கும். இதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கிடுங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லுடைய அமைப்பை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை, பார்ப்போம். அடுத்தது செல்லின் நுண்ணுறுப்புகள், அதன் பணிகளை கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் முக்கியங்க, பார்த்துக்கோங்க. செல் சுவர். செல் சுவரை தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் சுவர் என்ன பண்ணுதுங்க? செல்லை வந்து பாதுகாக்குது, செல்லுக்கு உறுதியை கொடுக்குது. தாங்குபவர் பாதுகாப்பவர்னா யார்? செல் சுவர். அடுத்து செல்லின் சவ்வு. செல்லின் சவ்வுக்கு செல்லின் கதவு அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் பொருட்கள் வந்து கடத்தப்படுறத கட்டுப்படுத்துறது செல் சவ்வு. அடுத்து சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் வந்து செல்லின் நகரும் பகுதி. இது ஜெல்லி மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே ஏகப்பட்ட நுண் உறுப்புகள் இருக்குங்க. அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா என்பது செல்லின் ஆற்றல் மையம். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? செல்லின் நகரும் பகுதி எது, செல்லின் ஆற்றல் மையம் எது, செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது, இது மாதிரி தான் கேட்பாங்க. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பசுங்கணிகம். பசுங்கணிகத்தில் வந்து பச்சையம் இருக்கும், சூரிய ஒளி மூலமாக உணவு தயாரிக்கும். பசுங்கணிகத்தை செல்லின் உணவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நுண்குமிழிகள். நுண்குமிழிகள் வந்து உணவு, நீர், வேதிப்பொருள் எல்லாத்தையும் சேமித்து வைக்கும். இதை வந்து சேமிப்பு கிடங்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நியூக்ளியஸ், உட்கரு. உட்கருவை செல்லின் கட்டுப்பாட்டு மையம், செல்லின் மூளைன்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த செல்லையும் கண்ட்ரோல் பண்ணுறது உட்கரு தாங்க. அடுத்தது உட்கரு உரை. உட்கரு உரையை நியூக்ளியஸ் உரைன்னு சொல்லுவாங்க. உட்கருக்குள்ளே போகிற பொருளையும் வெளியே போகிற பொருளையும் கண்ட்ரோல் பண்ணுறது உட்கரு உரை. இதை உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கிடுங்க, முக்கியம். அவ்வளோதாங்க, இந்த பாடம் முடிஞ்சது. நம்ம புக் பா கொஷினை பார்ப்போம். முதல்ல பார்க்குறது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வியை பாருங்கள். செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செல்லை எப்படி நம்ம அளவெடுப்போம் அப்படின்னா மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் என்பது எவ்வளோங்க? ஒரு மீட்டரில் 1000ல் ஒரு பகுதி தான் மைக்ரோமீட்டர். அடுத்தது இரண்டாவது கேள்வி. நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும் பொழுது அந்த செல்லில் செல் சுவர் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ பிரியா பார்த்த செல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நியூக்ளியஸ் வந்து தாவர செல்லிலும் விலங்கு செல்லிலும் இருக்கும், செல் சுவர் வந்து தாவர செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க பார்த்தது தாவர செல். அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள். யுகரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் என அழைக்கப்படுவது. கட்டுப்பாட்டு மையம்னு சொன்னாவே அது உட்கரு தான். உட்கருவை என்ன சொல்லுவோம்? நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது நாலாவது கேள்வி. கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? இப்போ தானே பார்த்தோம் ஒரு செல் உயிரி என்னன்னு பார்த்தோம்ல. ஈஸ்ட்டு, அமீபா, பாக்டீரியா, இதெல்லாம் ஒரு செல் உயிரிகள். அப்போ ஒரு செல் உயிரி எது இல்லைன்னு பார்த்தா ஸ்பைரோகைரா, இது வந்து பல செல் உயிரி. அடுத்தது ஐந்தாவது கேள்வி. யுகரியோட்டிக் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் எதுன்னு பார்த்தா நுண்ணுறுப்புகள் எங்கே காணப்படுங்க? சைட்டோபிளாஸில் தான் காணப்படும். அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. செல்களை காண உதவும் உபகரணம் என்ன? செல்லை நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் கூட்டு நுண்ணோக்கி மூலமாக பார்க்கலாம். அட்வான்டேஜாக உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலமாக பார்க்கலாங்க. அடுத்தது இரண்டாவது கேள்வி. நான் செல்லில் உணவு உற்பத்தியை மேற்கொள்கிறேன். உணவை உற்பத்தி பண்ணுது அப்படின்னா அது என்னதுங்க? பசுங்கணிகம், பச்சையம் தான் உணவை உற்பத்தி பண்ணும். அடுத்தது மூன்றாவது கேள்வி. நான் ஒரு காவல்காரன். நான் செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் அனுமதியின்றி யாரையும் விடமாட்டேன். செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் அனுப்ப மாட்டேன்னா யார்? செல் சுவர் தாங்க, வேறு எது கிடையாது. அடுத்தது செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக்கு. நெருப்புக்கோளின் முட்டை மிகப்பெரிய தனி செல் ஆகும். மிகப்பெரிய ஒரே செல் தான் நெருப்புக்கோளின் முட்டைங்க. அடுத்தது சரியா தவறா என கூறுக. பார்ப்போம். உயிரினங்களின் மிகச்சிறிய அலகு செல். கரெக்டு தான். உயிரினங்களின் மிகச்சிறிய அலகு வந்து செல் தாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். மிக நீளமான செல் அப்படிங்கிறது நரம்பு செல். கரெக்டு தான். அடுத்தது பூமியில் முதலாக உருவான செல் புரோகரியோட்டிக் செல். கரெக்டு தான். அடுத்தது தாவரத்திலும் விலங்கிலும் உள்ள நுண்ணுறுப்புகள் செல்களால் ஆனவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். தாவரத்திலும் விலங்கிலும் இருக்கிற நுண்ணிய உறுப்புகள் செல்களால் ஆனது அப்படி கிடையாது. செல்கள் தான் நுண்ணுறுப்புகளால் ஆனது. அதாவது செல்லுக்குள்ளே தான் நுண்ணுறுப்பு இருக்குது. என்ன இருக்குது? மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், லைசோசோம், இந்த மாதிரி நுண்ணுறுப்புகள் எங்கே இருக்குது? செல்லுக்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த கூற்று வந்து முன்பின் மாதிரி இருக்குது, தப்பு. இது வந்து இங்கே வந்திருக்கணுங்க, இது வந்து இந்த பக்கம் போயிருக்கணும். அடுத்தது ஐந்தாவது கேள்வி. ஏற்கனவே உள்ள செல்லில் இருந்து தான் புதிய செல்கள் உருவாகின்றன. கரெக்டு. அடுத்தது பொறுத்துக்க பார்ப்போம். செல்லின் கட்டுப்பாட்டு மையம். கட்டுப்பாட்டு மையம் என்பது என்னங்க? உட்கரு, நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம்.
சேமிப்பு கிடங்கு அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தா நுண்குமிழிகள். உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு என்பது என்னன்னு பார்த்தா உட்கரு உறை. ஆற்றல் உற்பத்தியாளர்கள் எதுன்னு பார்த்தா மைட்டோகாண்ட்ரியா, செல்லின் ஆற்றல் மையம். அடுத்து செல்லின் வாயில் அப்படின்னு சொல்லக்கூடியது செல் சவ்வுங்க.